இந்த வீடியோ வந்து பண்ணாக்க 3Dல வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாங் வந்து பண்ணாக்க ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கு ஃபீலிங்கில வந்து பண்ணா கண்டிப்பா இருக்கும். ஜஸ்ட்டு 1 பிக்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்களேன். எனக்கென நீ அரசனை போ சிடு சிடு என்றால் என் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக் மட்டும் பார்த்து பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணலாமா எப்பவும் போல் குயிக்காக நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ஆப் தான். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் எந்த பிக்கை பேஜ் பிக்கை கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இப்போ கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கில் போயிட்டு மேலே டன் எடுத்து கில் பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க சேவ் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஐட் மோஸ்ட்டில் இன்புட் பண்ணிக்கோங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியலனாக்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பண்ணாக்க நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் உங்கள் ஐட் மோஷன் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு இதில் எப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட்டு நம்ம 1 கிளிக்கில் நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கனாக்கா அந்த பாக்ஸ் சைக்கிள் போய்ட்டு இந்த கான்வர்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. இதில் கேல் இமேஜ் வந்து பண்ணாக்க நான் ஒரு அனிமி பிக்கை தான் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். இதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்கா ஒரு 5 பாயிண்ட் கிட்ட ஒரு பாய் அனிமி பிக் இருக்கும். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன்ற கொடுத்துட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கில் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ரெசனுங்க கில் பண்ணுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு இதில் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணி வந்து கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த அந்த பாய் அனிமி பிக் பதிலாக நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கேர்ள் பிக் எப்படி சேஞ்ச் பண்ணணும் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒன்றும் சொல்லலை. இந்த இப்போ பாய் பிக் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுங்களோ அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த கேர்ள் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் மோட்ஸில் போயிட்டு நீங்கள் பிக் ஆட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை மட்டும் கரெக்டாக கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் ஆட் ஆகிடுச்சா? இதே சமயத்தில் அடுத்தடுத்த அந்த பிக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரெடி ஆயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும், நல்லா ரீச் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.